ஏன் இந்த 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க படிக்கிற படிப்பை தாண்டி அவங்க வெளியில கத்துக்கிற விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப நிறைய இருக்கு. எப்படி அவங்க வெளியில பெருசா கத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்ல தான் அதிகமான விஷயங்கள் அவங்க கத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம இந்தியால கூகுளோட ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கூகுளோட கம்யூனிட்டி ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். 21 வயசு அந்த பையனுக்கு ஆகுது. அவன் இன்ஜினியரிங்கே முடியல. இது நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல தான் அந்த பையனும் இருக்கான். அந்த பையனால மாசத்துக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க முடியுது. அவன் டிகிரியே முடிக்கல. நான் வந்து கேட்டேன், என்னப்பா படிச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் ட்ரிபிள் படிச்சிருக்கிறேன் சார்ன்றான். ட்ரிபிள் படிச்சவனுக்கும் கூகுளோட ஹெட்டுக்கும் என்னையா அவனுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டா, நான் யூடியூப்ல ஒரு நாளைக்கு 100 வீடியோ பார்ப்பேன், புது புது டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கோன்றான். அதே யூடியூபை கத்துக்கிட்டா அந்த பையன் கூட கூகுளோட ஹெட்டா வந்திருக்க முடியுது, அவங்களால நம்ப முடியுது. நான் பக்கத்துல இருந்து அவனை பார்த்தேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ படிக்கிற படிப்புன்றது உங்களுக்கு நாலேஜ் பெரிய லெவல்ல கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்காது. அந்த படிப்பை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க புதுசா கத்துக்கினா மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நவரவே முடியும்.